இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் உடன்படிக்கை. உடன்படிக்கை அப்படின்னா ஒருத்தங்க இன்னொருத்தவங்களோடு பண்ணுகிற ஒரு ஒப்பந்தம். 2 மனிதர்கள் இல்லைன்னா 2 நிறுவனம், கம்பெனி அப்படின்னு இருக்கிறவங்க ஒருத்தருக்கொருத்தர் கட்டளைகளை வைத்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு பெரிய நிறுவனம் ஒரு சிறிய நிறுவனம் கூட, அதாவது ஒரு பெரிய கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி கூட ஒப்பந்தம் பண்ணுவாங்க. உனக்கு நான் உதவி பண்ணணும்னா என்னோட கட்டளைகளை நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் வேதாகமத்துலேயும், அதாவது பைபிள்லையும் தேவன், அதாவது நம்ம கர்த்தர்னு சொல்கிறோம்ல, ஆண்டவர்னு சொல்கிறோம்ல, தேவன் ஜனங்களோட, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோட, தான் தெரிந்து கொண்ட ஜனங்களோட பல வழிகளில் உடன்படிக்கை பண்ணினாங்க. நோவா கூட உடன்படிக்கை பண்ணினாங்க, ஆபிரகாம் கூட. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயை கொண்டு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினாங்க. இப்படி கட்டளைகளை தேவன் கொடுத்து நீங்கள் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு மோசே மூலமாக தேவன் கட்டளைகளையும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடிக்கடி அந்த கட்டளைகளை மீறி பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த தேவன் பண்ணின உடன்படிக்கையை மறந்துக்கிட்டே இருந்தாங்க. தேவன் பண்ண உடன்படிக்கையை மறந்தது நிமித்தம் அவங்களுக்கு நிறைய பாவம் சேர்ந்துக்கிட்டே இருந்தது. எல்லாருமே வழி விலகிக்கிட்டே இருந்தாங்க. அந்த உடன்படிக்கையை யாராலையும் கை கொள்ள முடியலை. அதற்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணினாங்கன்னா, தன்னுடைய குமாரன், அதாவது நம்ம ஏசப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பி எல்லா ஜனத்துக்கும் ஒரே உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்னா பாவம் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு உயிர் ஒரு ஜீவன் கண்டிப்பாக இரத்தம் சிந்தினாதான் அந்த பாவம் நிவர்த்தி ஆகும். அதனால கர்த்தர் என்ன பண்ணினாங்க, தன்னுடைய குமாரன் நம்ம ஏசப்பாவை இந்த பூமிக்கு நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி நம்மளுடைய பாவங்களுக்காக ஒரே பலியாக ஏசப்பாவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் தேவன் மனிதர்கள் கூட பண்ணின இறுதி உடன்படிக்கை. இதுதான் நிலையான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையினால தான் நாம் தேவனோடு ஒப்புரவு ஆகணும். ஸோ இந்த உடன்படிக்கை தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துது. இதுதான் உடன்படிக்கை, தேவன் நம்மளோடு பண்ணின உடன்படிக்கை. இந்த உலகத்தில் மனிதர்களை பார்த்தா வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், வித்தியாசமான வழிபாடுகளில் இருப்பாங்க. நம்மளுக்குள்ள கேள்வி வரலாம், ஏன் நம்மெல்லாம் இதில் ஈடுபடுறது கிடையாது, நம்மெல்லாம் ஏன் இதை கொண்டாடுறது கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா, காரணம் நம்ம தேவனோடு உடன்படிக்கை பண்ணி வேறு ஜனமாக பிரித்தெடுக்கப்பட்டுட்டோம். நம்மளோட வழிகள் எல்லாமே தேவனை ஆராதிக்கிறது, தேவனை தொழுது கொள்வது, குடும்ப ஜெபம் பண்ணுறது, நம்மளோட வாழ்க்கை முறையே மற்றவங்களை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். மற்ற மனிதர்களை போல் நம்ம வாழ முடியாது. பண ஆசை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. மற்றவங்க மாதிரி பாவம் செய்ய நம்மளால் முடியாது, கூடாது. காரணம் ஏசப்பா நம்ம கூட உடன்படிக்கை பண்ணினதுனால. மற்ற ஜனங்கள் மாதிரி ஆடம்பரமாக ஜாலியாக விளையாடுறது, தியேட்டருக்கு போகிறது, சினிமா பார்க்குறது, பொருள் ஆசைப்படுறது, இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. காரணம் தேவன் ஏசப்பா மூலமாக நம்மளோடு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அதற்கு மாறாக நம்ம எப்படி வாழணும்னா, அன்பாக ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக வாழணும். பிரைஸ் தி லார்ட்.